லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் புவனாவை பார்க்க போனப்போ அவங்க பக்கத்துல 2 வயசானவங்க பாதுகாப்புக்காக இருந்தாலும் அவளுக்கு பின்னாடி 2 பேர் கத்தியோட தான் நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ செல்வா அண்ணாச்சி என்ன சொன்னாங்கன்னு நீங்களும் கேட்டீங்கல்ல. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. என் பொண்ணு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் வீட்டுல இருக்கணும். அப்படி மட்டும் இல்ல, அதனாலதான் கொடுத்த வாக்குக்கு சுமதியை போய் விட்டுட்டு வந்தாச்சு. அத்தை இங்க பாருங்க, நீங்க இதை போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. எப்படியாச்சும் பேசி அவங்க மனசை மாத்தி சுமதிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க அத்தை. சரிதா, ஒன்ன நம்பாம இருப்பனா? ஓ மேல எப்படியாத்தா எனக்கு நம்பிக்கை இல்லாம போகும். வேற ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் நினைச்சுக்காதத்தா. ஏய் அமுதா, எங்கடி இருக்க? ஏய் வாடி வெளியில, வாடி வெளியில. வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க நீ? எங்கடி இருக்க நீ? என்னடா பொம்பளை பிள்ளை வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? டேய் குடிச்சிட்டு வந்து ரகளையா பண்ணிக்கிட்டு இருக்க? யோ, நீ பண்ண வேலைக்கு குடிச்சிட்டு வராம கொஞ்சுவாங்களா உனியா? யோ போயிட்டு என்ன பேச்சு? எங்க அமுதா, எங்க அமுதா? டேய் மாப்ள, லெஃப்ட் லெஃப்ட். ஓ வாமா, இந்த வீட்டு மகாராணி நீ இங்கதான் இருக்கியா? இல்ல, எனக்கு உன்னோட நியாயம் என்னன்னு புரியல. நீ மட்டும் உன் அப்பச்சி சம்மதிக்கலனாலும் இந்த வீட்டுல வந்து இருப்ப. இங்க இருக்கிற எல்லாரையும் ஆய் உயின்னு மிரட்டி இந்த வீட்டுல ராஜி பண்ணுவ. போதையிலும் கரெக்டா பேசுறானே. ஆனா நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி மட்டும் அவ அப்பச்சி சம்மதிக்கலனா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? என்னடி நான் சொல்லு. எல்லாத்தையும் விடு. என் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? அப்படி கேளு மாப்ள. அவசரப்பட்டோமே தங்கச்சி, மாப்பிள்ள கோவப்பட்டு கேட்டாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? அதானே அவங்க அப்புச்சி சம்மதிக்கலன்னு சுமதியை கூட்டிட்டு போய் அவங்க அப்புச்சி வீட்டுல விட்டுட்டு வந்தல்ல. பிறவு நீ மட்டும் எதுக்கு இங்கிட்டு இருக்க? நீயும் அப்புச்சி வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே? உனக்கு ஒரு நியாயம், ஊராருக்கு ஒரு நியாயம். நீ எதுக்கு இங்க இருக்கிற? உன் வீட்டுக்கு போ. கிளம்பு. ஏய், நீ உன் அப்பச்சி வீட்டுக்கு போ. கிளம்பு, கிளம்பு. இங்க இருக்க கூடாது, கிளம்பு. நியாயம் ஏதோ அதை செஞ்சிருங்க. வடிவேல், உண்மையாவே அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி சல்ல பண்ணிக்கிட்டு இருக்காத. ஓ சரி சரி சரி, எனக்கு எதுவுமே தெரியாதுதான். ஆனா உன் மருமகளுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். தெரிஞ்சு பிடிச்ச. டேய், நான் அப்படி சொல்ல வரலடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா? வேண்டாம். தபர், நீ என்ன பெத்தியா இல்ல இவ்வளவு பெத்தியா? சொல்லு. எப்ப பார்த்தாலும் இவளுக்கே வக்காலத்து வாங்குற. இப்ப சொல்லு, என்ன பெத்தியா இவ்வளவு பெத்தியா? தேவையில்லாம வார்த்தை விடாத. அப்ப நாங்க இருந்த சூழ்நிலையில என்ன பண்றது ஏது பண்றது புரியலடா. நம்ம போன அங்க மாட்டிக்கிட்டாடா. அவளை கொண்டு போய் விட்டா தானே இவளை எங்க விடுவாங்க? இல்ல 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 இல்ல, உங்க விளக்கம் உங்க விளக்கன்னா எதுவுமே எனக்கு தேவையில்ல. எனக்கு என் பொண்டாட்டி சுமதி இந்த வீட்டுல காலையில இருக்கணும் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா தெரியாது. அவ இந்த வீட்டுல நாளை காலையில இருக்கணும். கரெக்ட். அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற மொத்த பேத்தையும் வாழைக்கண்ணு வெட்டி சாய்க்கிற மாதிரி சாய்ச்சிருவேன். அவ்வளவுதான், வெட்டிடுவேன் எல்லாரும். வாடி, நம்மளும் சேர்த்து வெட்டி வந்துறேன். போதையில இருக்கான், செஞ்சாலும் செஞ்சிருவேன். அத்தை நீங்க வாங்க வாங்க வாங்க. புவனா,
அவங்க வீட்டுல இருக்க மொத்த பேரையும் தூக்குங்கடா. கிளம்புங்கடா. தூக்கிடலானே. பரமே 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 பரமேங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கீரை ஒரு இந்த உயிரே போகுது. அம்புட்டு பத்தி கொல்ல போறாங்க. என்னத்த பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கீங்க? ஐயோ என் பரவு எங்க? நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ எனக்கு இருக்க ஒரே பொண்டாட்டி அவளையும் கொண்டு விட்டாயினா. பரமே என்ன நடந்துட்டு இருக்கு? சமையலா பண்ணிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு. ஐயோ என் பொண்டாட்டியை காணாம யாராச்சும் பார்த்தா கூப்பிடுங்களேன். ஐயோ பரமே என்னாச்சுங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தேங்க. சாமியை வந்தா காப்பாத்த முடியாது. வாடி ஓடிடுறா. யோ நில்லுங்க. யோ மாமா என்னையா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. டேய் நடக்கூடாது நடந்து போச்சுடா மாப்ள. டேய் என்னையா நடக்க கூடாது நடந்து போச்சு? தெளிவா சொல்லு முதல்ல. ஆமாடா போற பக்கம் பார்த்தா நம்மளையே நம்ம வீட்டாளுகளையே செல்வத்தோட ஆளு கொலை பண்ணி வாங்கி போலடா. டேய் சும்மா குறைச்சிக்கிட்டு இருக்காம சொல்ல வந்தா தெளிவா சொல்றேன். கதறிக்கிட்டு இருக்க, குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இவன் பொண்டாட்டி மருந்த குடிச்சு சித்தப்பே. என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பே. இப்ப ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் பொழைக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சித்தப்பே. செல்வ கோவத்துல சுமதியோட இந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணம்னு நம்மள கொல்லணும்னு அவன் ஆளுகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானா. எல்லாம் எல்லாம் இவ்ளால தானே? எல்லாம் இவ்ளால தானே? ஏய் ஐயோ அண்ணா வடிவேலு. சொல்றா. டேய் சொல்றா. நீ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இவ்ளோ நிக்கி. விடுறா. ஏய் வடிவேலு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இங்க பார், என் சுமதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படியே உன்னை உயிரோட கொளுத்திர வேண்டி. ஆவுனா எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட போய் முந்திரது. ஏய் நான் தான் அப்பவே சொன்னேன்ல சுமதி நான் இல்லாம இருக்க மாட்டான்னு. பெரிய இவ மாதிரி அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்த. இப்ப பாரு எல்லாம் உன் அவசர புத்தியால தான். மறுபடியும் சொல்றேன், என் சுமதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். கழுத்தறுத்து தண்டவாளத்துல போடல. என் பேர் வடிவேல் இல்ல. அறுத்து போறா சொல்றேன். டேய் டேய் இவகிட்ட என்னடா பேச்சு? முதல்ல அவளுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வாடா ஆமாடா. வாடா சொல்றேன்ல வா. உனக்கு இருக்கு. டேய் வச்சு. வா 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 வா. எவ்வளவு பெரிய இடத்துல கை வச்சிட்டியே. என்ன பண்ண போறானே தெரியல. என்ன அத்தா இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியலையே. அத்தை நீங்க எதுவும் பயப்படாதீங்க. தப்பா எதுவும் நடக்காது. நான் போய் செல்வா நாச்சியை சரி பாக்குறேன். வாத்தா. வா போலாம். ஐயோ சித்தப்பா சித்தப்பா நீங்க அத்தைய கூட்டிட்டு பெரியப்பா வீட்டுக்கு போயிருங்க. நீ எப்படிமா தனியா போவ? ஐயோ சித்தப்பா நான் என்ன பாத்துக்கிறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. இல்ல, இல்ல. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அத்தை. நான் கூட வரேன். சித்தப்பா கூட்டிட்டு சரி போங்க வா சித்தப்பா. போலாம். வா போங்க. மாமா நீ போ, பார்த்து நீயும் போம்மா. கூட போ. அவனுக்கு மோசமானவனுங்க. ஏடா இருக்காங்களா? அங்க யாரும் இல்ல. அங்க யாரும் இருக்காங்களாடா? அங்க யாரும் இல்லடா. ஹலோ அண்ணா. சொல்றா என்னாச்சு? அண்ணா வீட்ல யாரும் இல்ல. தப்பிச்சாங்கண்ணே. அண்ணா வீட்ல யாரும் இல்லையா? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களாம். என்னடா சொல்ற? எப்பற அவங்கள தப்பிக்க விட்டானுங்க? இந்த பாரு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் எத்தனை நாள் வேணா கூப்பிட்டுக்கங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு உசுறு கூட தப்பிக்க கூடாது. கிளம்புங்கடா. என் மக உசுறு எடுத்துட்டு உங்க உசுரை காப்பாத்துக்க எல்லாரும் ஓடி ஒளியோ. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்கடா. நில்லுங்க. இப்ப மட்டும் எங்க வீட்டு ஆளுங்க மேல ஒரு அடி விழுந்துச்சு. எங்க வீட்டு மருமகளை கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் முன்னாடியே இம்புட்டு தைரியமா நின்னு எம்எல்ஏ கேஸ் கொடுப்பேன்னு சொல்றியா? உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் நினைச்சா உன் குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க எம்புட்டு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போங்க. அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தட்டுமா? சுமதி ஒண்ணும் இனிமே உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. எங்க வீட்டு பையன் அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ எப்படி உங்க வீட்டு பொண்ணாக முடியும்?
நேத்து நான் ஒன்னும் உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து உங்க பொண்ணு ஒன்னும் விட்டுட்டு போகல. எம்புட்டு வருஷம் ஆசை ஆசையா பல கனவுகளோட ஒரு பொண்ணை பெத்து வளர்த்த அப்பச்சியோட மனசு என்னன்னு எனக்கும் தெரியும். அதை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணை விட்டுட்டு போனேன். ஆனா எப்போ உங்க வீட்டுல இருக்கிறது பிடிக்காம இப்போ சாவ துணிச்சிட்டாலோ இனிமே அவ உங்க வீட்டுல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. செல்வம், பாப்பா கண்ணு முடிச்சிருச்சு. அப்படியா? ஆமா, சீக்கிரம் வா. என் பொண்ணு யார் வீட்டுல இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நான் யாராவோ இருந்துட்டு போறேன். எனக்கு உரிமை இல்லாமலே இருந்துட்டு போட்டும். ஆனா உங்க மக இன்னைக்கு மருந்து குடிச்சிட்டான்னு ஒரு அரண்மனையில இருந்து தினம் தினம் பிடிக்காம வாழ்றதுக்கு எங்க வீட்ல அவளுக்கு பிடிச்சவரோட இருந்தா எம்புட்டு சந்தோஷமா இருப்பா. மாடி, என் பொண்ணுக்கு எது சரி எது தப்புன்னு மட்டும் நான் யோசிச்சனே தவிர அவளோட சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா. சரி, சம்மதிக்கிறேன். என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அவனை நம்பி இல்ல, உன்னை நம்பி, நீ சொன்ன வார்த்தையை நம்பி. அவ சந்தோஷத்துக்கு கொஞ்சமாச்சும் குறை வந்துச்சு, உன்னை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் அறுத்து போட்டுருவன். ஜாக்கிரதை. என்ன நீங்க நம்பலாம். எங்க வீட்டு பொண்ண என்ன நம்பி சந்தோஷமா அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போதா? நான் திரும்பவும் சொல்றேன், அவனை நம்பி இல்லை, உன்னை நம்பி தான் என் பொண்ணை அனுப்புறேன். உங்க பொண்ணு இனிமே என் பொறுப்பு. பா. அம்மா, நல்லா வேண்டிக்கிட்டு சுத்தமா. சுமதி மேல சின்ன தூசுலாம் நம்மளால உயிரோட இருக்க முடியாது. ரொம்ப கவனம். வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. இனிமே உன் வீடுமா இது, நீ எந்த கால வேணாலும் எடுத்து வச்சு போ. ஜோடியா போ மாப்ள. வம்ப எடுத்துட்டு வந்துட்டானுங்க, என்ன ஆக போதோ. மாப்ள, இந்த மாமா எப்படி? மாப்ள, பெரிய இடத்துல பிடிச்சிட்டேன். சுமதி, இதாம்மா ரங்குனார் பேலஸ். நல்லா நல்லா சுத்தி பாத்துக்க. ரொம்ப மயங்கிறாதம்மா. பார்க்கத்தான் பரமாத்தக்கு மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, ஆனா எல்லாம் பணம் மறந்தான். மாமா சொல்லணும்ல, நாங்களும் அப்படித்தானே ஏமாந்தோம். அண்ணே, அது யார் ரூம்? யார்? இந்த வீட்டுக்கே இது ஒண்ணுதாம்மா ரூமு.
அதை எங்க அத்தையும் அமுதாவும் பெரிய காட்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த வெளியே தான் படுத்து கிடப்போம். அது அமுதாக்கு ஸ்பெஷல் ரூம். இனிமே அது எங்க ரூம். என்னடா வந்தோனேவா விளங்கிரும். நுழைஞ்ச உடனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாளே. ஆமா சுமதி, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்க கூடாது. அமுதா அங்கனதான் தூங்கும். புருஷன் பொண்டாட்டியா வாழ்றவங்களுக்கு தான் தனி ரூம் வேணும். அவங்களுக்குள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. தனியா தானே தூங்குறாங்க. அதுக்கு எங்கன்னு தூங்குனா என்ன? அதுக்கு இல்லத்தா சுமதி. உன் பொருள் ஏதாவது உள்ள இருந்தா இப்பவே எடுத்துக்கோ. டேய் மாப்ள, என்னடா அவன் பொண்டாட்டி வந்தான்னுக்கே? என்ன சும்மாவா? இனிமேதான் மாமா அமுதாவுக்கு ஆட்டமே இருக்கு. அடியே வெள்ளச்சி, நீ மாவட்டவா சொல்ற? இருக்கு இந்த வந்துட்டால பாருங்க. போதும். சரி மாப்ள, நம்மளுக்கு எதுக்கு வம்பு தும்பு? சண்டை போடாம குடும்பம் நடத்துங்க. அமுதா அது நான் பரவாயில்ல அத்தை, வாங்க. மாப்பிள்ள, ஏற்கனவே அமுதாவை இங்க 2-3 சனியனுங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இவன் வேற புதுசா ஒரு சனியனை கூட்டு வந்திருக்கான். அவ இப்பவே அந்நியன் மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. இனி என்ன நடக்க போதும்? ஆமா, அமுதாவா சீக்கிரமாவே புரிஞ்சுப்பா. புரிஞ்சா சரிதான். ஏய் நில்லு. நீ என்ன பெரிய இவளா? இங்கனெல்லாம் உன்னை கேட்டுட்டு நீ சொன்னபடிதான் நடக்கணுமா? புரியலையே. நடிக்காத. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீதான் என் அப்பச்சிக்கிட்ட பேசி இங்க என்ன கூட்டிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா? காலத்துக்கும் நான் உனக்கு நன்றியோட இருப்பேன் நீ கனவு கண்டுகிட்டு இருக்க. நான் பாட்டுக்கு தாலிய கட்டிக்கிட்டு 4-5 நாள் கண் காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என் அப்பச்சி முன்னாடி வந்து நின்னு இருந்தா அவர் கோவம் தணிஞ்சிருக்கும். ஆனா நீ இடையில பூந்து பெருசா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி பிரச்சனைய பெருசாக்கி என்ன தற்கொலை முடிவெடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டல. இன்னைக்கு நான் அந்த வீட்டுல வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ இல்ல, நான். என்ன பாக்குற? நான் மருந்து குடிக்கலனா என் அப்பச்சிக்கிட்ட நீ என்ன பேசிருந்தாலும் அனுப்பிச்சு விட்டுருக்க மாட்டாங்க. நான் செத்துறக்கூடாதுன்னு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்காக நீ சாதிச்சிட்டேன்னு நினைக்காத. சாதிச்சது நான். செத்தாலும் பரவாயில்ல, அங்க இருக்க கூடாதுன்னு தான் நான் மருந்து குடிச்சேன். செத்திருந்தா அங்கேயே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். இது எல்லாமே ஒன்னாலதான். இத நான் என்னைக்குமே மறைக்க மாட்டேன். கேட்க ஆள் இல்லாம இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணிட்டு தெரியறல்ல. இனிமே அதிகாரம் எங்க செல்லாது. ஏண்டா மாப்பிள்ள, கடைசி வரைக்கும் உனக்கு இதே இடம் தானே? என்ன பண்றது மாமா, வேற வழி இல்லையே. வழி இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன நீ பாட்டுக்கு நெடுநெடுன்னு உள்ள போற? அடுத்தவங்க ரூம்குள்ள போக அனுமதி வாங்கணும்னு தெரியாதா? இல்ல, பாய் உள்ள இருக்கு, அதான். பாய் தானே, நான் எடுத்து தரேன். மாமா, இது எங்க ரூம். என்ன கேட்காம உள்ள வர சொல்லி எல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது. மாமா, டேய், அமுதா இல்லைன்னா இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாதேடா. இது இல்ல, இது அவ ரூமா.
அமுதா அவன் ரூமுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் வேணுமா? என்னடா கொடுமை இது. மாமா அமுதா சொன்னாலேன்னு தான் நானும் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா ஒண்டி இல்லைன்னு பண்ணியிருப்பேன். டேய் விடுறா, அவங்க அப்பனே பார்த்தாச்சு, இவெல்லாம் ஏமாத்துறான். என்ன விட்டு கொடுத்தா கெட்டு போறதுங்கிறது இதுதான். படு படுறா. மகாராணி மாதிரி வாழ்ந்தவளுக்கு இந்த வீட்டில் இப்படி ஒரு கதி. என்ன பண்றது, இதையும் கடந்து போக வேண்டியதுதான். பண்ற காமெடிக்கு என் பொண்டாட்டியே சிரிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி சிரிக்கும்? நல்லா தானங்க காமெடி பண்றாரு. அண்ணே சொல்லுமா. என்ன போனா? ஒன்றும் இல்லைண்ணே. அது வந்து சொல்லுமா, என்ன ஏதோ சொல்ல வந்தல்ல? ஆமாண்ணே, எனக்கு இப்போ ஃபைனல் இயரு. ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். நீ கொஞ்சம் கூட வந்து உதவி பண்ணா நல்லா இருக்கும். இம்புட்டு தானா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏமா சின்ன பாப்பா, உனக்கு விவரம் இருக்கா இல்லையா? இந்த முக்கியமான விஷயத்த போய் அவர்கிட்ட கேட்கலாமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது வேணும்னா அத போய் போய் அவங்கிட்டயா கேப்ப? இப்ப என்ன, நான் படிக்கல, பாஸ் பண்ணல, எனக்கு ஒண்ணும் தெரியாது நக்கல் பண்றீங்களா? நக்கல் பண்ணாதீப்பா மாப்பிள. நாங்க எதுக்கு உன்னை போய் நக்கல் பண்ண போறோம்? படிப்புன்னா அவ்வளோ பெரிய விஷயமா? படிக்காம எவ்வளோ பேர் பெரிய ஆளா இருக்காங்க. ஆமாங்க. ஏன்பா, படிப்பு தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்க பேர் என்ன அமுதாவா இல்ல அன்னலட்சுமியா? டாக்டர் அமுதான் சொல்லுப்பா. அப்படித்தானே நம்ம பில்டப் பண்ணுது. அம்மா போவையா? ஆமா உண்மைதானே. அடக்க முடியும்.